ஹாய் எவ்ரி ஒன், வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு நீட் பிஜி 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதில் ரவுண்ட் 3க்கான கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கான கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றதையும், யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும், யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலையும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அதோட மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும், அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அலாட் ஆனவங்களும் நாட் அலாட் ஆனவங்களும் யாரெல்லாம் எலிஜிபிள், ஜாயின் பண்ணாதவங்களில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலையும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அதோட மட்டும் இல்லை யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயிலையும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபீஸஸ் எவ்வளோ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றதையும், எவ்வளோ ஃபீஸ் ஃபோர்ஃபிக்சர் ஆகும், நம்ம ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஃபீஸ் எப்படி ஃபோர்ஃபிக்சர் ஆகும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலையும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு நீட் பிஜி 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, அது ஒரு ஆன்லைன் மோட் ஆஃப் கவுன்சிலிங் தான் நடக்குது. எந்த வெப்சைட்டில் நடக்குதுன்னா www.tnmedicalselection.org என்ற வெப்சைட்டில் தான் நடக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அதே வெப்சைட்டில் தான் நம்ம ஸ்டே வேகன்சி ரவுண்டோட கவுன்சிலிங்குமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வெப்சைட்டை நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அதோட அப்டேட்ஸ் நமக்கு ஸ்டே வேகன்சி ரவுண்டோட ஃபுல் டீட்டெயிலும் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட வாஸ் அண்ட் வியூஸ் சேனல்லையும் நாம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் எந்த அப்டேட்ஸ் கொடுத்தாலும் அதோட அப்டேட்டையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எந்தெந்த கேட்டகரி ஆஃப் சீட்ஸுக்கெல்லாம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற சீட்ஸுக்கும், அதில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற 50% சீட்ஸ் சர்வீஸ் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கும், 50% சீட் ஓப்பன் கேட்டகரி சீட்ஸுக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கான கவுன்சிலிங்குமே இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் மூலியம் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கும், மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கும், என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸுக்கும், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற சீட்ஸுக்கு நம்ம அட்மிஷன் ஆகணும்னா இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட கவுன்சிலிங் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் நம்ம அட்மிஷன் ஆக முடியும். இதுதான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட கவுன்சிலிங் ப்ராசஸ். இது சேம் ப்ராசஸ் தான் ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸும் நடக்க போகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணோம், நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா 1000 rupees. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 1000 rupees. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னாலும் அங்கேயுமே 1000 rupees நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். இது நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. நெக்ஸ்ட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம செக்யூரிட்டி டெபாசிட்டை பே பண்ண வேண்டியது இருக்கும். அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு 30,000 rupees. ப்ரைவேட் மெடிக்கல் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு 1 lakh rupees செக்யூரிட்டி டெபாசிட்டாக நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 2 lakh rupees நம்ம செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சீட்டில் ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டோம், நாட் ஜாயின்ட்னா நமக்கான டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அது பிஜி டிப்ளமோ கோர்ஸாக இருந்தால் 10 lakh rupees. பிஜி டிகிரி எம்டிஎம்எஸ் கோர்ஸஸாக இருந்தால் 15 lakh rupees நம்ம டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸாக இருக்கும். அதாவது நமக்கு ஒரு சீட் அலாட் ஆகிருக்கு, ஆல்ரெடி சீட்டில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கண்டினியூட் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த ஃபீஸை நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிள் தான் செக்யூரிட்டி டெபாசிட். தமிழ்நாடு நீட் பிஜி 2024 ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் நாட் அலாட்டட் இன் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல நமக்கு ஒரு சீட் அலாட்டே ஆகலை அப்படின்னா அவங்க எல்லாருமே ஸ்டே வேகன்சி ரவுண்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு நாட் ஹோல்டு எனி சீட் இன் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல நம்ம எந்த சீட்டையும் ஹோல்ட் பண்ணிடல அப்படின்னா நம்மளுமே ஸ்டே வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்து சீட் அலாட் ஆகிருக்கு, அலாட்டட் பட் நாட் ஜாயின்ட் இன் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2. உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சு ரவுண்ட் 1ல், நீங்கள் அந்த சீட்டில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் நீங்கள் நாட் ஜாயின்ட்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு. நெக்ஸ்ட்டு நாட் ரிஜிஸ்டர்ட் அண்ட் நாட் சாய்ஸ் லாக்டு இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணலை, நீங்கள் சாய்ஸ் லாக்கும் பண்ணலைன்னா நீங்கள் அந்த ரவுண்டோட கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்றதான் மீனிங். ஸோ அவங்க எல்லாருமே ஸ்டே வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸ்டே வேகன்சி ரவுண்டில். உங்களுக்கு சீட் அலாட் ஆகலைனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், எந்த சீட்டையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிடலாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட்டு ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படின்றதுக்கான லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் எனி சீட் இன் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ஆஃப் ஸ்டேட் கவுன்சிலிங். யாரெல்லாம் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 சீட்ஸ் இதில் சீட் அவங்களுக்கு அலாட் ஆகி அந்த சீட்டில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே
ரவுண்டு ஸ்டே வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, ஹோல்டிங் எனி சீட்ஸ் இன் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஆஃப் ஆல் இண்டியா கவுன்சிலிங். ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகி அந்த சீட்டை நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் நாட் எலிஜிபிள் ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு. அதேமாதிரி ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி டிஎன்பியில் நீங்கள் டிஎன்பி சீட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஆஃப் கவுன்சிலிங்கில் அப்படின்னாலும் நீங்களுமே ஸ்டே வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதோட மட்டும் இல்லை, அலாட்டட் சீட் இன் ஸ்டே ரவுண்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா சீட். இப்போ ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கான ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கான கவுன்சிலிங் இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த கவுன்சிலிங்கில் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகிருக்கோ அவங்களுமே வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டே வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லை, அலாட்டட் சீட் இன் ரவுண்ட் 3 ஆஃப் ஸ்டேட் கவுன்சிலிங் நாட் ஜாயின்டு. உங்களுக்கு ரவுண்ட் 3ல் ஒரு சீட் வந்து அலாட் ஆகிருக்கு, அந்த அலாட்டான சீட்டில் ஜாயின் பண்ணலை நீங்கள் அப்படின்னாலும் நீங்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஸ்டே வேகன்சி ரவுண்டில். ஸோ இது ஆல்ரெடி நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. ரவுண்ட் 3ல் சீட் அலாட் ஆகிடுச்சு, அலாட் ஆகிட்டோம்னா நம்ம ஜாயின் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்றத ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே தான் இப்போ நாட் எலிஜிபிளாக அதுவும் இருக்குது. யாரெல்லாம் ரவுண்ட் 3ல் சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணலையோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்டே வேகன்சி ரவுண்டோட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து சீட் அலாட் ஆகி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் அலாட் ஆகிருக்கோ, அது ஸ்டேட் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, ஆல் இண்டியா கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரிமே, அவங்க யாருமே ஸ்டே வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதோட மட்டும் இல்லை, ஸ்டே வேகன்சி ரவுண்டில் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ஸ்டே வேகன்சி ரவுண்டில் யாருக்காவது சீட் அலாட் ஆகிருக்கு அப்படின்னா அலாட் ஆகிருக்குன்னா அவங்களுமே வந்து இந்த ஸ்டே வேகன்சி தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஸ்டே வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபீஸ் பே பண்ணணும். யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும்னா, அலாட்டட் நாட் ஜாயின்டு உங்களுக்கு ஒரு சீட் வந்து அலாட் ஆகிருந்தது, அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல் சீட் அலாட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து சீட் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை இப்போ பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நாட் ரிஜிஸ்டர்ட் இன் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்டே பண்ணலை அப்படின்னாலும் நீங்களுமே இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்டர் செக்யூரிட்டி. உங்களுக்கு ஒரு சீட் வந்து யாரெல்லாம் நாட் அலாட்டடோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ண வேண்டியதில்லை. யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகி நாட் ஜாயின்டோ அவங்க மட்டும் பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட்டி பே பண்ணுங்கள். பே பண்ணி முடித்த பிறகு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்ட். இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்டில் நமக்கு ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா அந்த சீட்டில் நம்ம கண்டிப்பாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போகிறது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும்தான். ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் எந்த காலேஜில் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாமோ அந்த காலேஜை மட்டும் உங்களோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் வைங்க. உங்களோட சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணிவிட்டு உங்களோட சாய்ஸ் ஆர்டரை அப் அண்ட் டவுன் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிவிட்டு எந்த ஆர்டரில் இருக்கிற காலேஜ் கிடைச்சா நம்ம ஜாயின் பண்ணலாமோ அதை மட்டுமே உங்களோட சாய்ஸ் ஆர்டரில் வைங்க. அது எம்டி கோர்சஸாக இருக்கலாம், எம்எஸ் கோர்ஸ், எனி பிரான்ச்சஸ் இருக்கலாம், எனி இன்ஸ்டியூஷன் இருக்கலாம். எந்த இன்ஸ்டியூஷனு எந்த பிரான்ச் வேணால் நீங்கள் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் வைங்க. ஸோ ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு எந்தெந்த காலேஜில் வேகன்சி இருக்கோ அதில் இருக்கிற எத்தனை சீட்ஸ் வேணால் நீங்கள் வைக்கலாம். ஆனால் எந்த சீட்டில் நீங்கள் கிடைச்சாலும் அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, சில கன்வர்ஷனும் நடக்கும். இப்போ சில கேட்டகரியிலேருந்து பிடபிள்யூடி கேட்டகரியிலேருந்து சீட்ஸ் வந்து கன்வெர்ட்டும் பண்ணுவாங்க, சப்போஸ் ஃபில் ஆகலை அப்படின்னா. ஸோ அதனால் மோஸ்ட்டாக அந்த சீட்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் கன்வெர்ட் ஆச்சு அந்த சீட்டில், அந்த கேட்டகரியில் அந்த சீட் வந்து ஃபில் ஆகலைன்னா அந்த சீட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ரவுண்ட்லேயே ஃபில் பண்ணுவாங்க. இதனால் ரவுண்ட் 3லேயுமே அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டே வேகன்சி ரவுண்ட்லேயே அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கன்வர்ஷனுக்கு. ஸோ அதனால் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் சாய்ஸை வந்து லாக் பண்ணுங்கள். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக் பண்ண பிறகு ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் ஃபார் ஸ்டே வேகன்சி ரவுண்டு நெக்ஸ்ட் டே நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்டே வேகன்சி ரவுண்டோட அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண பிறகு உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு டியூஷன் ஃபீஸை பே பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வித் காப்பி ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு அலாட்டான காலேஜஸில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டே வேகன்சி ரவுண்டில் சீட் அலாட் ஆன பிறகு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஜாயின்ட் உங்களுக்கு வந்து ஒரு சீட் அலாட் ஆகிருக்கு, அலாட்டான சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் ஜாயின்ட் ஸ்டே ரவுண்ட் சீட் நாட் அலவுட் டு வெக்கேட் சீட். அந்த சீட்லேருந்து நம்ம வெக்கேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் அலோவ் பண்ணினீங்க, டிஸ்கண்டினியூ ஆகிட்டீங்க அப்படின்னா, டிஸ்கண்டினியூ இன் ஸ்டே ரவுண்ட்னா ஃபோர்ஃபிச்சர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபோர்ஃபிச்சர் ஆகிடும். அது மட்டும் இல்லை, செக்யூரிட்டி டெபாசிட்டும் ஃபோர்ஃபிச்சர் ஆகிடும், டியூஷன் ஃபீஸும் ஃபோர்ஃபிச்சர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெனால்ட்டியும் அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும்.
ஸோ இவ்வளோ ஃபீஸஸும் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த இயர் 2024க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம திரும்ப அப்டேட் பண்ணுவோம். மோஸ்ட்லி இதே ரூல் தான் அப்ளிகபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நம்ம அதையுமே நம்ம அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிருக்கு. அலாட்டான சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணல, நாட் ஜாயின்ட் இன் ஸ்டே அரவுண்ட் சீட்னா உங்களோட ஃபீஸ் வந்து ஃபோர்ஃபிச்சர் ஆகிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட்டும் ஃபோர்ஃபிச்சர் ஆகிடும், டியூஷன் ஃபீஸும் ஃபோர்ஃபிச்சர் ஆகிடும் நீங்கள் நாட் ஜாயின்ட் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு ஸ்டே வேகன்சி ரவுண்டில் ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் ஸ்டே வேகன்சி ரவுண்டில். ஸோ ஸ்டே வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாய்ஸ் ஆர்டரில் நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜில் கிடைச்சா ஜாயின் பண்ணலாம், எந்த பிரான்ச்சில் கிடைச்சா ஜாயின் பண்ணலாமோ அதை மட்டுமே உங்களோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் வைங்க. ஏன்னா அந்த காலேஜ் அந்த பிரான்ச் மட்டுமே உங்களுக்கு அலாட் ஆகும். அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டே வேகன்சி ரவுண்டில் சில சீட்ஸ் வேக்கண்ட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட தமிழ்நாடு நீட் பிஜி 2024ஓட ஸ்டே வேகன்சி ரவுண்டோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் ரிலேட்டட், எஸ்பெஷலி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வாசன் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.